ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. நேற்றைய உரையில் ஆதிசங்கரர் அவதாரம் செய்த அந்த அற்புத நிகழ்வை பார்த்தோம். இன்று ஆதிசங்கரின் அவதார நோக்கம் மற்றும் அவரின் இளமை கால நிகழ்வுகளை எல்லாம் பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், தொடர்ந்து பார்ப்போம். சங்கரர் அவதாரத்திற்கு முன்பு பாரத தேசம் முழுவதிலும் 72 மதங்கள் இருந்தன. அவை வைதிக நெறியின் மதிப்பை குறைத்து விட்டன. புத்த மதம் கடவுளை ஒப்புக்கொள்ளாமல் வேறு சில கர்மங்களே போதும், வருணாசிரமம் தேவையில்லை என்றது. மீமாம்சகர் என்ற பிரிவினரோ கர்ம மார்க்கம் ஒன்றே முடிவான முடிவு, நாம் செய்யும் கர்மத்திற்கு பலன் கர்மமே தரும், அந்த அதிகாரம் கடவுளுக்கு கிடையாது என்று சொன்னார்கள். சமண மார்க்கமும் அகிம்சை, அவாவொருத்தல், பிறவிகள் போன்றவற்றையே வற்புறுத்தின. இன்னொரு பக்கத்தில் காபாலிகர் என்ற பிரிவினர் கடவுளுக்கு நரபலி கொடுக்கக்கூடிய காட்டுப்பிராண்டித்தனமான விஷயங்களை செய்து வந்தார்கள். கடவுளே இல்லை என்ற நாத்திகவாதம் பேசுகிறவர்களும் இருந்தார்கள். ஆக கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற நிலையில் அந்த கால மக்கள் இருந்து வந்தார்கள். இதனை கண்ட தேவர்கள் பெரிதும் வருத்தப்பட்டார்கள். மக்கள் இருக்கின்ற நிலையில் சிவபெருமானிடம் எடுத்து கூறி அவர்களை திருத்த தாங்களே அவதாரம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். சிவபெருமானும் அவர்கள் கோரிக்கையை ஏற்றார். அப்போது தேவர்கள் மனமகிழ ஒரு அவதார திட்டத்தை அறிவித்தார். நானே மனித ஜென்மம் எடுத்து விலவுண்ட மக்களை ஒன்றுபடுத்தி தீய ஆச்சார அனுஷ்டானங்களை நீக்கி வேத நெறியை நிலைநிறுத்துவேன், எல்லாம் ஒரே பிரம்மம்தான் என்ற சக்தி வாக்கினை மறந்துவிட்டார்கள். மாயையின் அதிமோகன சக்தியால் மேலும் மக்களிடையே பிளவு உண்டாகி இருக்கின்றது. அதனால் தான் வேறு பிரம்மம் வேறு என்ற இருட்டு கொள்கையில் மூழ்கி இருக்கின்றார்கள். சங்கரன் என்ற பெயரோடு நான் பூவுலகில் அவதரித்து அந்த இருளை நீக்குவேன், அத்வைத ஞான ஒளியை தருவேன் என்று கூறி அருளினார். மேலும் அவர் அப்போது எனக்குரிய சிஷ்யர்களாக திருமால் பத்மபாதராகவும், வாயு அஸ்தாமலராகவும், அக்னி தோடாகராகவும், நான்முகம் சுரேஸ்வரராகவும் அவதரிப்பார்கள். அவர்களோடு முருகப்பெருமான் குமாரில பட்டராகவும், கலைமகள் சரசவாணியாகவும் தோன்றுவார்கள். இவர்களை கொண்டு ஞானத்தில் அத்வைத வேத நெறியை நிலைநிறுத்துவேன் என்று கூறினார். அதை கேட்ட தேவர்களும் ஞானியர்களும் நிம்மதியடைந்தார்கள். அந்த நோக்கத்தில் தான் கேரள மாநிலத்தில் உள்ள காலடி கிராமத்தில் சிவகுரு ஆர்யாம்பிகை தம்பதியினருக்கு சிவசங்கரன் சங்கரராக அவதாரம் செய்தார். இப்போது சங்கரரின் இளமை பருவத்தை பார்ப்போம். குழந்தை சங்கரனை சிவகுரு தம்பதியினர் கிடைத்ததற்கரிய அரிய மாணிக்கம் போலவும் கண்ணூர் பாவை போலவும் நன்கு வளர்த்து வந்தார்கள். குழந்தையிலேயே சங்கரர் தனது தாய்மொழியான மலையாளத்தில் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தார். தந்தை சிவகுரு வடமொழி விற்பனர், வேதங்களையும் உபனிஷத்தங்களையும் கற்றுத் தெரிந்தவர். அதை குழந்தை சங்கரன் தன் தந்தையிடமே கற்கலானார். சங்கரர் தன் தந்தையுடன் கூடவே இருந்து அவர் இறைவனுக்கு செய்யும் பூஜை முறைகள் அனைத்தையும் கவனித்துக் கொண்டு வந்தார். நன்கு கற்கவும் செய்தார். தினமும் இறைவனுக்கு நிவேதனம் செய்த பின் அனைவரும் உண்ண வேண்டும் என்பது அந்த வீட்டின் கண்டிப்பான நீதி. இது சங்கரருக்கு பெரிதும் பிடித்திருந்தது. ஒரு நாள் தந்தை ஊரில் இல்லை, வெளியூர் சென்றிருந்தார். குழந்தை சங்கரர் பூஜைக்குரிய பொருட்களோடு பூஜை அறைக்குள் நுழைந்தார். தன் தந்தையுடன் கூடவே இருந்து பூஜை முறைகளை பார்த்தவர் அல்லவா அவர், அதே போலவே செய்தார். இறைவனின் திருவடிகளில் பாலையும் ஒரு தட்டில் வாழைப்பழத்தையும் இறைவன் திருமுன் வைத்தார். தன் தந்தை வழக்கமாக கூறும் மந்திரங்களை தெளிவோடு உச்சரித்துக் கொண்டு இரு கண்களையும் மூடிக்கொண்டு தியானம் செய்யலானார். சிறிது நேரம் கழித்து தியானத்திலிருந்து விடுபட்டு கண் விழித்து பார்த்தார். எதிரே இருந்த கிண்ணத்தில் பாலும் இல்லை, தட்டில் பழமும் இல்லை. சங்கரரின் கண்களில் கண்ணீர் துளித்தது. ஏமாந்து போன இளம் நெஞ்சு பதறியது. அன்று சம்பந்தர் என்னும் ஞான குழந்தை சீர்காழியில் தோணியப்பரை பார்த்து அழுததை கண்மலர்கள் நீர்த்ததும்ப கைமலர்களால் பிசைந்து வண்ணமலர் செங்கனிவாய் மணி அதரம் புடை துடிப்ப எண்ணில் மறை ஒளிபெருக எவ்வுயிரும் குதூகலிப்ப புண்ணிய கன்று அனைவர்தம் பொறுமி அழுதருளினார் என்று சேக்கிழார் பாடியதைப் போலவே இன்று ஞான சங்கர குழந்தையும் அழுதது. அப்போது ஞான குழந்தையாகிய சம்பந்தருக்கு உமையம்மை
ஞானப்பாலூட்டி ஆன்மீக மகாகவியாக ஆக்கினார். தோடுடைய செவியன் என்று தொடங்கும் அருமையான தேவாரம் என்னும் பக்தி சுவை மிக்க நூலை கிடைக்கச் செய்தார். அதுபோலவே வேதம் கிடைக்கவும் வையம் செழிக்கவும் வகை செய்யும் கவித்துவ புலமையை சங்கரன் பெற தருணம் வந்துவிட்டது. அவனும் அழுதான். அவனுக்கே அவன் அருள் செய்தான். அழுத கண்களுடன் கிண்ணத்தை பார்த்தான். இப்போது நீர் நிறைய இருந்தது. தழும்பி நிற்பது போல விளங்கியது. தன் நீண்ட பெரிய இமைகளை கொட்டி கண்ணீரை வடித்த பின் மீண்டும் குழந்தை சங்கரன் அந்த கிண்ணத்தை பார்த்தான். என்ன ஆச்சரியம்! வலிய வலிய கிண்ணத்தில் பால் இருந்தது. அது என்ன சாதாரண பசும்பாலா? ஞான சுவையை உடைய பாலன்றோ அது? உலகிற்கே உணவளிக்கும் அன்னை ஊமையம்மை அன்று தனக்கே தன்னையே உணவாக அளித்து கொண்டு விட்டார். சீர்காழி குளக்கரையில் பாலுக்காக இயங்கிய சம்பந்த குழந்தை உமையம்மை அளித்த ஞானப்பாலை பருகி முத்தமிழ் வித்தகராகி தேவாரம் இசைத்தது. இந்த குழந்தையோ வடமொழியின் கவிகள் புரிந்து மிகவும் பிரபலமடைய செய்து வித்வத் திலகமாயிற்று. என்ன ஒற்றுமை பாருங்கள்! தொடர்ந்து இது போன்ற நிகழ வைக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்று பிரிந்து நாளை சந்திப்போமா? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர